السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளையின் சார்பாக தற்பொழுது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கான தர்பியா நிகழ்வில் நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த தர்பியா நிகழ்வினை பொறுத்தவரை நமக்கு நல் உபதேசங்களை வழங்குவதற்கும் அதை செயல்படுத்துமாறு வலியுறுத்தி அறிவுரை செய்வதற்குமான அரங்கம்தான் இந்த சபை. அப்போ இந்த சபையை பற்றிய முதல் விஷயத்தை நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரிலிருந்தே துவங்கலாம் என்பது நம்முடைய எண்ணம். அந்த அடிப்படையில முதல் கேள்வி பசங்கள்கிட்ட நம்ம கேட்கலாம். தம்பி கவனியப்பா, பயான் பேசும்போது யார்கிட்ட கேள்வி கேட்போம் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யார்கிட்ட கேட்கலாம்? உன்கிட்ட கேட்போமா? தெரியாதா? கேட்க வேணாமா? உன்ட்டப்பா சரி. யார்கிட்ட நம்ம குறிப்பிட்டெல்லாம் இல்ல, யாரு பேசுறீங்களோ அவங்கள்ட்ட தான் கொஸ்டின் கேட்பேன். இப்ப எப்படி பேசுறீங்களா? எப்படி பேச மாட்டீங்க தானே? சரி, பயான நல்லா கவனிக்கணும். கேட்கிற கொஸ்டினுக்கு தெரிகிறவங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த பக்கமும் அப்படிதான். மாணவியர்கள் இருந்தா கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலை முன்கூட்டியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். இப்போ முதலாவதாக ஆண்கள் பகுதியில நம்ம கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் மாணவ மாணவியர்களுக்கான தர்பியா. தர்பியானா முதல்ல என்னப்பா? மாணவர்னா தெரியுது, சரி. மாணவியர்னா தெரியுது, ஓகே. இதுல தர்பியான்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுப்பா? நல் ஒழுக்க பயிற்சி முகாம். தர்பியானா என்ன அர்த்தம் தம்பி? பயிற்சி முகாம். தர்பியா என்பது அது தமிழ் அல்ல, அரபி வார்த்தை. எப்படி அல்லாஹ் என்று நாம் அரபியில சொல்கிறோமோ, முகம்மது என்று அரபியில நாம சொல்கிறோமோ, அது போலதான் நல் ஒழுக்க பயிற்சி முகாம். இதுக்கு அரபியில தர்பியத், தர்பியா என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த தர்பியாவில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நவீன கலாச்சாரமும் நமது ஈமான். இதான் தலைப்பு. அது ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க? ஈமான்னு பொதுவா கொடுத்தா நம்ம ஈமான பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்கறதுக்கும் தயாரா இருக்கிறோம். ஆனால் நவீன கலாச்சாரமும் நமது ஈமானும் என்று ரெண்டையுமே சேர்த்து கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படித்த அறிவியல் வளர்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இதுலதான் பழைய காலத்தை விட ஈமானுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் அவன் நல்லா சாப்பிட்டு வேண்டியதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கான், பிரச்சனை கிடையாது. எப்ப பிரச்சனை வரும்? 10 வயசுல வரும், 20 வயசுல வருமா? சொல்லுங்க. வயசாகி கொஞ்ச காலம் கழிந்த பிறகு
அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது அப்படியே சிறிது சிறிதாக நம்முடைய ஆரோக்கியம் குறைவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வமன் அம்மிரு, யாருக்கு நாம் ஆயுள் காலத்தை கொடுக்கிறோமோ நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க், அவர்களை படைப்பினத்தில் நாம் இறங்கு முகத்தை நோக்கி கொண்டு செல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ, தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு இன்னொரு ஆளை தேடி போவாங்களோ, அதே மாதிரிதான் வயசான காலகட்டத்திலேயே நீங்க ஆயிடுவீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ குழந்தையா இருக்கும் பொழுதும் கஷ்டம், வயசான காலகட்டத்திலையும் கஷ்டம். இப்ப எதுலதான் நம்ம சுதந்திரமா முழு ஆற்றலோட முழு பவரோட இருக்க முடிகிறது என்று சொன்னால் சிறு பிராயத்திலிருந்து இளமை பருவத்துலதான். இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ், இது துவக்க நிலை. ஒரு 7, 8, 9 இருந்து 12 வரை கல்லூரி மாணவியாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதான் விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இங்க +2 படிக்கிற பசங்க யார் இருக்கீங்களாப்பா? இருக்கீங்களா? 10th மேல 10th +1 +2 இருக்கீங்கல்ல? இருப்பாங்க, ஆனா கை தூக்க மாட்டான், ஏதாவது கேள்வி கேட்டுருவோம் பயந்துட்டு. இந்த பக்கம் இருக்கீங்களா பிள்ளைங்க? இருப்பீங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, படிப்புல பள்ளிக்கூட படிப்புல ரொம்ப முக்கியமானது 10th பப்ளிக் எக்ஸாம் தான். அந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், எப்படா இந்த எக்ஸாம் முடியும், நல்லா தூங்கலாம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஏன்னா தூங்க விடாம கொள்றான் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு மனசுல வாத்தியார பார்த்தாலே பயங்கரமா எரிச்சலா வரும், இவர் தான் இப்படி கொள்றாரு நம்மள அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது 10th தான். அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மறுமை வாழ்க்கையை சரியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை எது என்று சொன்னால் இந்த இளமை பருவம் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், ஈமான் எப்படி நம்மை அணுக சொல்லுகிறது, இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, அதை நம்ம கவனிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலம்மா பலக அசுத்தா, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய இளமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில், தன்னுடைய வலிமையான பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் தான் ஆத்தைனாஹு ஹுக்மோ வ இல்மா, அவருக்கு நாம் கல்வியை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சின்ன குழந்தைக்கு எழுத்த கட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோட்டு பேனா பென்சில் எல்லாம் 2 வயசு பையன் கையில கொடுத்தா என்ன ஆகும்? பிச்சு பிச்சு எடுத்துருவான். இதே ஒரு 60 வயசு கழிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நாம நோட்டு, இதான் புத்தகம், இதான் நோட்ஸ், இதான் ஜாமெட்ரி பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து அவருக்கு என்ன தெரிய போகுது? ஒன்னும் தெரியாது. இது என்னப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப இடைப்பட்ட ஒரு கட்டத்துல இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த காலகட்டத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை கொடுக்கிறான். ஏன்னா இதுதான் நல்ல மூளை வேலை செய்யக்கூடிய தருணம். அந்த தருணத்தை தான் இன்றைக்குள்ள மீடியாக்கள், இன்றைக்குள்ள வியாபாரிகள், இன்றைக்குள்ள அரசியல் பிசினஸ்மேன்கள் இவ எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களைத்தான் தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கிறார். இதான் முக்கியம். உங்களுக்கு தெரியாது இளமை பருவத்துல எப்படி எல்லாம் நம்மை இவர்கள் மடையர்களாக மாற்றுகிறார்கள், நம்மை வைத்து எப்படி இவர்கள் காசு பார்க்கிறார்கள், நம்முடைய அறிவையும் நம்முடைய புத்தியையும் நம்முடைய சிந்தனையையும் எப்படி எல்லாம் மழுங்கடித்து அதன் மூலம் லாபம் பார்க்கிறார்கள். இது யாருக்கா தெரியுமா? தெரியாது. அந்த ஒரு சிந்தனையை தெளிவுபடுத்தி சரியான வழியில இந்த சமுதாயம் நடக்க வேண்டும். நீங்க நடந்தாதானப்ப உங்களுடைய உம்மா அப்பா சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப பையன் வீட்டுல ஒழுங்கா இல்ல, அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போயிட்டு இருக்கிறான். இது அவனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடறான் பாருங்களேன். அப்படி இருக்கலாமா? நீ பிள்ளையா பிறந்து நான் எங்க அம்மா அப்பாவுக்கு உம்மா அத்தாக்கு நான் இந்த நல்லது செஞ்சேன் அப்படின்னு ஒரு 4 நல்ல விஷயம் சொன்னா ஏத்துக்கலாம். நீ என்னப்பா செஞ்ச? ஒன்னும் செய்யல, எங்க உம்மாட்ட இருந்து காசு வாங்கிட்டே இருக்க, பாப்பாட்ட வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்கள்ட்ட போனை போட்டு எனக்கு அந்த போன் வேணும், எனக்கு அது வேணும், பைக் வேணும், இப்படி கேட்கறதா நான் செய்வேன். நான் ஏதோ உங்களுக்கு செய்யல. இது பிள்ளைக்கு அழகா இருக்க கூடாதுன்றதுதான் அந்த தலைப்பினுடைய நோக்கம். நீங்க நல்ல கவனிங்க, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இளமை பருவத்துல பல நபிமார்களை தேர்வு செய்கிறது. அவர்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கும் பொழுதுதான்
அவர்களுடைய அறிவு சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதுதான் அதிகமான விஷயங்களை நபிமார்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ரசூல்லாவே அப்படித்தான். ரசூல்லா எத்தனாவது வயசுல நபியானாங்க? இந்த பக்கம் பெரியவங்க சொல்லாதீங்க, படிக்கக்கூடிய நபர்கள் இருந்தா சொல்லுங்க. எந்த வயசுல நபியானாங்க? அங்கங்க தனித்தனியா உட்காந்து சொல்லுங்க. நீங்க படிக்கிறீங்களா? சரி, எந்த வயசுலங்கம்மா பொதுவா சொல்லுங்க? 40 வயது என்பது இளமை பருவம் கிடையாதுதான். ஆனால் அவர்களுடைய அறிவு ரீதியாக பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வளவு இளமையாக இருந்திருக்கிறார்கள். அவங்க எதையும் தூக்கி எறிந்து பேசல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் வயது அதிகமாக இருந்தாலும் கூட, வயது மூப்பு இருந்தாலும் கூட பசங்களோட பசங்களா இருந்தது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்மாதிரி நம்ம பெற்றிருக்கிறோம் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு முதல் செய்தியை துவக்கம் செய்கிறேன். நவீன கலாச்சாரமும் நமது ஈமானும் என்பது தலைப்பில்லையா? அதுல இருந்தே நான் ஆரம்பம் செய்கிறேன். முதல்ல நீங்கள் இந்த நவீன கலாச்சாரத்தில் பலியாடாக மாறக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் ஈமான் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். நமது ஈமானம்னு சொன்னா ஈமான பாதுகாக்கணும்ன்ற அதனுடைய கருத்து. ஈமானை எப்ப பாதுகாக்க முடியும்? சும்மா ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டியா வைக்க முடியும்? நகைய பீரோக்குள்ள வச்சு பூட்டுற மாதிரி அப்படியெல்லாம் பூட்ட முடியாது. முதல்ல ஈமான் என்றால் என்ன, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அணுகுவது தெரிஞ்சாதானப்பா சரியா இருக்கும். அதுல இருந்தே நான் துவங்குகிறேன். ஆண்கள் பகுதியில முதல் கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. மல் ஈமான், ஈமான்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா பதிலும் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பெரியவங்களும் சேர்த்து கூட சொல்லலாம், முன்னுரிமை பசங்களுக்கு. ஈமான்னா என்ன? தப்பா கூட சொல்லுங்கப்பா, தப்பு கிடையாது. ஸ்கூல் வாதியார் மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். தெரியலன்னா விட்டு நடத்தாட்ட போயிடுவோம். சொல்லுங்க. இங்க தெரியலன்னா பெண்கள் பகுதிக்கு நம்ம கடத்துவோம். சொல்லுப்பா தம்பி, சொல்றியா? சொல்லுங்க. ம் 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 அடுத்து மைக்க கொஞ்சம் சரி பண்ண முடியாது. அவ்வளவுதானா? குனிஞ்சு குனிஞ்சு எக்கி எக்கி பேசுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா? சரி, சொல்லுப்பா. ம் சரி, உட்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈமான்னா என்னன்னு கேட்டோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சைத்தானுக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹ் சொல் பேச்சுக்கு மாற்றமா நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றாரு. மாஷா அல்லாஹ். பெண்கள் பகுதியில சொல்லுங்கம்மா, ஈமான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இறை நம்பிக்கை என்பது சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமான்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணாங்க. வரைவிலக்கணம் என்ன சொன்னாங்க? வரிசையா சொல்லுங்க. தப்பா சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. சொல்லாம இருக்கிறதான் தப்பு. தப்பா சொல்ற தப்பு இல்லை. சொல்றீங்களா? எல்லாரையும் பார்த்தா சொல்ற மாதிரி வரீங்க, ஆனா சொல்ல மாட்டேன்றீங்களா? சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லாஹ்வை நம்புவது. அடுத்து 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 விதியை நம்புவது. சரி, கவனியம்மா தம்பி, இந்த ஹதீஸ்ல தான் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமே அடங்கி இருக்கிறது. சொல்ற புரியுதா? இந்த ஹதீஸ நீங்க அசால்ட்டா கேட்கறது, விளையாட்டு நம்ம பண்ணிக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான கலங்கரை விளக்கம் வழிகாட்டி இந்த செய்தி தான். இதுல இருந்து தான் உன் லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீ நினைச்சுக்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று கேட்கப்படுகிறது. அதுக்கு அருமையான பதில பாருங்களேன். இந்த மாதிரி பதில் எந்த ஒரு ஆலிம்சாவும் எந்த ஹஸ்ரத்தும் சொன்னது கிடையாது. அருமையான பதில். அன் துக்மின பில்லாஹ், நீ அல்லாஹுவை நம்புவது. ஈமான் என்பதுல மொத்தம் 6 விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன? சத்தமா சொல்லுங்க. நீ அல்லாஹுவை நம்புவது. அடுத்து வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்புவது. இரண்டாவது என்னப்பா? வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை, வானவர்களை நம்புவது. சொல்லுங்க.
வ குத்துபிஹி, மேலும் அவனுடைய வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, மேலும் அவனுடைய தூதர்களை நம்புவது. வானவர்கள் சொன்னா மலக்குமார்கள், தூதர்கள் சொன்னா நபிமார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் வல் கதிரி, விதியை நம்புவது. விதியை எப்படி நம்பணும்? ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியால் நடக்கிற நலவும் விதியால் நடக்கிற தீயதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. படிச்சு பாஸ் ஆயிட்டீங்க, இதுக்கும் யாருடைய நாட்டம் தான் காரணம்? அல்லாஹ். படிச்சான் போயிட்டான், இதுக்கும் யாருடைய நாட்டம் தான் காரணம்? அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஈமான் என்று சொன்னால் ஒன்று நீ அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், கியாமனாலை நம்ப வேண்டும். விதி அது நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது என்று நீ நம்ப வேண்டும். இந்த ஆறும் சேர்ந்துதான் ஈமான். இன்னைக்கு நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் சரி இந்த ஆறு விஷயத்தை வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிக்கணும். சொல்ற புரியுதா? இப்ப இங்க வந்திருக்கிற பசங்க பிள்ளைங்களோட உமா அப்பா வந்திருப்பீங்கல்ல, நாளைக்கு காலையில திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்கா, எழுப்பும் போது இதை கேட்டுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுங்க. புரியுதா? எந்த உடனே கேளுங்க, வாப்பா பாப்பா இதை சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. சொல்லலன்னு வைங்களேன், நீங்க திருப்பி சொல்லி கொடுங்க. அவன் தப்பா சொல்லும் போது சரி சரி என்ன செஞ்சிடக்கூடாது, சரி கேட்க சொன்னாரு கேட்டுட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட்டு போயிடக்கூடாதுங்க. இப்ப சொல்லப்படுகிற இந்த செய்தி தான் இன்றைய நவீன கலாச்சாரத்தில் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒரு கடிவாளமாக மூக்கணங்கயிறாக இருக்கிறது. இதான் உண்மை. அப்போ இன்றைய நவீன கலாச்சாரத்துல நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு அம்சம் ஈமான் மட்டும்தான், தக்குவா மட்டும்தான், இறைவனுடைய அச்சம் மட்டும்தான்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் ஒன்று இருக்கிறது. இது மாதிரி வேற யாரும் நமக்கு நடந்தும் காட்ட முடியாது, அப்படி இருக்கவும் முடியாது. இது மாணவர்களுக்கும் தேவைப்படுகிறது, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தேவைப்படுகிறது. அற்புதமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இரண்டு நபர்களைத்தான், ரெண்டே நபர்களைத்தான் உலகத்தில் உள்ள மாணவர்கள் மட்டுமல்ல ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார். ரெண்டே பேர் தான். அந்த ரெண்டு பேர் யாருங்க? ஈஸியா சொல்லிடலாம். ஒன்று ஆசியா அம்மையார், இரண்டாவது நன்றி ஆசியா அம்மையார், இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அம்மையார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மையார் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க யாருடைய உம்மா? ரைட். அப்போ நாம ஆசியா அம்மையார் அவர்களை பற்றி பார்ப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது, அதுல மாட்டுக்கருத்து அல்ல. ஆனால் ஆசியா அம்மையாரை விட ஈமான் சார்ந்து யாரை அதிகமாக நம்முடைய மார்க்கம் முன்னிறுத்துகிறது என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தஹரீம் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறார், வ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அதாவது வ தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத் ஃபிர்அவுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியார் ஆசியா அவர்களை முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார். முன்மாதிரினா இங்கிலீஷ்ல என்னப்பா பசங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ரோல் மாடல். நாம ரோல் மாடல் என்று சொன்னால் யாரை பார்த்து நடந்துக்கணும், அதுதானே நமக்கு ரோல் மாடல். யாரு? எல்லாத்துக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு முன்மாதிரி. சில விஷயங்களில் நம்முடைய மார்க்கம் தனித்த முன்மாதிரிகளை சொல்றது. அந்த முன்மாதிரிகள்ல பல நபர்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு முக்கியமான நபர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈமான் கொண்டவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார். எப்படி முன்மாதிரி தெரியுமா? அவங்களுடைய லைஃப் எந்தெந்த கட்டத்துல நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கணும் என்பது அவர்கள் பிறப்பதுக்கு முன்னாடி இருந்தே துவங்கி விட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலப்பா, இன்னும் உலகத்துக்கே வரல, அதுக்கு முன்பாகவே அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க துவங்கி விட்டார்கள். நான் சொல்றது புரியுதாமா என்னண்டு? குழந்தைய பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்து அவ்வளவு செய்தி.
இது உண்மையிலே ஆச்சரியத்தினுடைய உச்சம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா ஆலி இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆலி இம்ரான் எத்தனாவது அத்தியாயம்? 7 8ஆமா? சொல்லுங்க. யாசின் கேட்டா சொல்லுவான், ஆலி இம்ரான் கேட்டா என்னம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? கன்ஃபார்மா? ஆலி இம்ரான் எத்தனாவது அத்தியாயம்ப்பா? 250. என்னடா அவன் எதுல சொல்ற? நீ இருக்க சூறாவே 114 தான். சரி கவனிங்க. ஆல் இம்ரான் என்று சொன்னால் குர்ஆனுடைய 3வது அத்தியாயம். இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறதா நம்முடைய ஈமானின் சோதனைக்கான ஒரு வெற்றி. ஜனவரி பிப்ரவரி கேட்டா கரெக்டா சொல்றோம். சரி, திருக்குறள்ல எத்தனை அதிகாரம்? 130. எத்தனை குறள்? 1300க்கு மேல. இது சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம், மறுமையில இதனால பிரச்சனை வராது. ஆனால் திருமறை குர்ஆனினுடைய சூறாக்கள் எத்தனை? 114. முதல் சூரா எது? இரண்டாவது சூரா எது? மூன்றாவது சூரா எது? நான்காவது சூரா எது? கேட்டா கேட்க கேட்க கரெக்டா சொல்லணும். அதுதான் இஸ்லாத்தின் மீதான ஈடுபாடு. நல்லா புரிஞ்சுங்க. சஹாபாக்கள் ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் இந்த சூறாக்களை மனனம் செய்து வைக்கவில்லை. இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட காட்டதான் இஸ்லாத்தின் மீதான முகப்பத்து அதிகரிக்கும். முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆணாக இருந்தா வெள்ளை கையிலையும் கலர் சட்டையும் போட்டுக்கிறதா அடையாளமா? அல்லது பெண்ணாக இருந்தா நம்ம நல்ல நீட்டா புர்கா போட்டுக்கிறதா அடையாளமா? போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள வாசகங்கள், அதில் உள்ள விபரங்களை தன்னுடைய மனசுல அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிறான், எத்தனை பிரீடுன்னு கேட்டா சொல்ல தெரியல, வாத்தியார் பேர் தெரியல, ஸ்கூல் பேரே தெரியல. இவன் படிக்கிறானா இல்ல சும்மா ஊரை சுத்துறான்னு நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 3வது அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், 36வது வசனத்தில் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இந்த உலகத்திற்கு வரவில்லை, இந்த பூமி அவர்கள் எட்டி பார்க்கவில்லை, தாயினுடைய கருவில் தான் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்கிறார். அவங்களுடைய தாயார் சொல்கிறார்கள், இறைவா, நான் எனக்கு பிறக்கிற குழந்தையை உன்னுடைய பாதையில் அர்ப்பணம் செய்வது என்று நான் நேர்ச்சை செய்தேன். ஆஃபி பத்னி முஹர்ரரன், என்னுடைய வயிற்றில் உள்ள சிசுவை நான் நல்ல படிச்சு இன்ஜினியர் ஆக்கணும். ஆக்குனா தப்பு கிடையாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் அதையா நினைச்சாங்க? என் பையனை பொத்தெடுத்து அவன் மாசம் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கை நிறைய துபாயில போய் சம்பாரிச்சு கொடுக்கணும், அதையா நினைச்சாங்க? போனா தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் எதை நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க அப்படியே சொல்றாங்க, மாஃபி பத்னி முஹர்ரரன், இறைவா, உன் பாதையில நான் என்னுடைய பிள்ளையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கப்பல் மின்னி, நீ என்னிடம் இருந்து அதை மட்டும் ஏற்றுக்கொள். எப்படி அருமையா துவா கேட்கிறாங்க பாருங்க. உண்மையில் நான் சொல்லுகிறேன், எந்த விதமான நவீன சாதனங்களும் இல்லாத காலகட்டம். ஆண்ட்ராய்டு போன் இல்ல, லேப்டாப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, வீடியோ கேம் இல்ல, ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு இன்றைக்கு இருக்கிற எந்த சாதனமும் அன்னைக்கு இல்லை. ஆனாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே இல்லாத காலகட்டத்திலே ஈமான் இவ்வளவு மிளிர்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நம்மை கெடுப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டு சைத்தானிய கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பில்லாத காலகட்டத்துல நாம எவ்வளவு தூரம் பாய்ச்சலோட இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய சிந்தனை பாய்ச்சலில் நமக்கு 1க்கு 100% இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனா அப்படி இருக்காதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவர்கள் 100 இருந்தால் நாம் 1வது இருக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையினுடைய திருப்பு முனை இந்த செய்தியில் இருந்தும் துவங்குகிறது. அவங்க அப்படியே துவா செய்யறாங்க, இறைவா, என்னுடைய பிள்ளையை நான் உன் பாதையில் அர்ப்பணம் செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அர்ப்பணம் செய்யுங்க, யாரும் போய் பயான் பண்ணல, அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்தனையை கொடுக்கிறான். அப்படி அவர்கள் கொடுக்கும் பொழுது அவங்க நினைச்சது ஆண் பிள்ளையா பிறந்தா, ஆம்பளை பையனா பிறந்தா கொடுத்துடலாம் தான் நினைச்சாங்க. பிறந்தது என்னதுமா? அந்த பெண்ணுடைய பேர் என்ன? கரெக்ட். இப்பதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருகிறார். 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், 3வது அத்தியாயத்திலே, பலம்மா வலாத்துஹா, அந்த அம்மையார், மரியமினுடைய அம்மையார் தன்னுடைய பிள்ளை மரியமை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள்,
இன்னி வல்லஅத்துஹா உன்சா, இறைவா நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தானே, வரிசையா 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு, 3வது பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கும் போது 3வது பையன் பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் மனசு என்ன சொல்லும், 3வது வந்துட்டானா, 2 சமாளிக்க முடியல, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தையா இருக்கு, 3வது பையன் இருந்தா நல்லா இருக்குமே நினைப்போம் பாருங்க. அப்ப அதுக்கு நினைப்புக்கு மாற்றாக நடந்து விட்டது என்று சொன்னால் கொஞ்சம் ஏமாற்றம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல, அது மனித இயல்பு. சரி, இப்ப இந்த அம்மையார் அவர்கள் நினைச்சது ஆண் குழந்தை, பிறந்தது பெண் குழந்தை. இவங்க அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, நான் பெண்ணை பெற்றெடுத்து விட்டேன் யா அல்லாஹ், வலைஸ தக்கருக்கல் உன்சா, ஆண் பெண்ணு மாதிரி கிடையாது, ஆண் பெண்ணு சமம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு உன்னுடைய நீயத்துல நான் கோட்டை விட மாட்டேன். என் பிள்ளை உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் தவற விட மாட்டேன், நான் செய்கிறேன். சம்மைத்துஹா மரியம், நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயரிடுகிறேன். குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு அஜர்த்திட்ட போய் பேர் வைக்க வாங்கன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் தூக்கிட்டு போகலங்க. அல்லது ஊரை கூட்டி விருந்து போட்டு, இன்னைக்கு நம்ம பகுதியில் பாக்குறோம் இல்லையா, பேர் வைக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு இருக்கா இல்லையா? நான் சொல்லுவது என்ன கட்டுக்கதையா? இதுல கம்மி, அவங்க வசதி தகுந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது நீங்க செலவழித்து செய்வது கிடையாது. குழந்தை பிறக்கிறதா, பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கூட வைக்கலாம், தப்பில்ல. பெரியவங்கள்ட்ட கேட்கணுமா, கலந்து ஆலோசிச்சுட்டு அம்மா இந்த பேரை வைக்கிற, பாப்பா இந்த பேரை வைக்கிற சரியா, தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அப்படித்தான் வைக்கிறாங்க. வைத்து விட்டு அவர்கள் சொல்லுகிற வாசகம் இருக்கு, அந்த வாசகம் தான் இந்த தலைப்பினுடைய கதாநாயக வாசகமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சம்மைத்துஹா மரியம், நான் மரியம் என்று இந்த பெண்ணுக்கு பெயர் வைத்து விட்டேன். எவ்வளவு ஆழமான, பெற்றெடுத்த பிள்ளை நாளை மறுமையில சொர்க்கத்துக்குத்தான் போக வேண்டும், அவன் எக்காரணத்தை கொண்டும் நரகத்திற்கு போய்விடவே கூடாது என்று ஒரு தாய் நினைச்சா, அந்த நினைப்பினாலதான் இந்த வார்த்தை வர முடியும். இது சும்மா ஃபேன்சியால விழாது, பயான்ல சொன்னனால நம்ம கேட்டனாலே விழாது. நம்ம பயான்ல பேசுறோம், குர்ஆன்ல படிக்கிறோம், மார்க்கத்துல தெரிந்து கொள்கிறோம். இது எப்பொழுது இந்த வார்த்தை ஒரு தாயினுடைய வாயிலிருந்து, தந்தையினுடைய வாயிலிருந்து வரும் என்று சொன்னால், பிள்ளை பிறக்கும் போது இந்த பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நாளை மறுமையில நரகத்திற்கு எட்டி கூட பார்க்க கூடாது. அந்த சிந்தனை மனசுல கல்புல ஆழமா போய் பதிஞ்சிருந்தாலும் அந்த வாசகம் வரும், இல்லாட்டி வருமா? எப்பேற்பட்ட வாசகம் நினைக்கிறீங்க? பிள்ளையா பிறகுறாங்க, பெண் குழந்தை பிறந்த உடனே ஊர் உலகத்துக்கு சொல்லுவோம், அல்லது பிள்ளையா பிறந்துருச்சு என்னது அப்படின்னு ஏமாந்து போய் உடைஞ்சு போய் உட்கார்ந்துடாம, அவங்க அழகா வாங்க முடிச்சுட்டு தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, கொஞ்சம் உட்காருங்கப்பா. யார் எஞ்சி போக கூடாது, கரெக்டா போயிட்டு இருக்கு, யார் எஞ்சி வெளியே போயிடாதீங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையாக பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவருடைய தாயார் அருமையான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு ஈடு இணையே கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த பிரார்த்தனை எந்த மனிதனுடைய சிந்தையிலும் உரிக்காது. அற்புதமான பிரார்த்தனை அவங்க செய்யறாங்க. நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன், ஒன்று. இரண்டாவது, இது அற்புதத்தினுடைய உச்சம், உலக அதிசயம் என்று கூட சொல்லலாம். என்ன ஒரு துவான்னு நினைக்கிறீங்க? இந்த துவா இன்னைக்கு தாங்க தேவை. இன்றைக்கு இருக்கிற அசிங்கம் பிடித்த கண்ட கலாச்சாரத்தையும் கர்மாந்திரத்தையும் நம்முடைய பிள்ளைகள் மூளையில திணிக்க பார்க்கிறார்களே பேஷன்ற பேரால, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற அபாயகரமான உலகத்துலதான் இந்த துவா அதிகம் தேவை. புள்ள பிறக்கும் போது மட்டும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பிறந்து வளர்ந்துட்டானா இப்பவும் செய்யுங்க, தப்பு கிடையாது. இது பிள்ளைகளுக்கு மட்டுமான உபதேசத்திற்கான தர்பியா அல்ல. பெற்றோர்கள் நிரப்பமாக காணப்படுகிறீர்கள், நமக்கும் சேர்த்தான ஒரு உபதேசம் தான். அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, எதுக்கு நான் அதுக்கு இன்னும் பொருள் செய்யாம இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த வார்த்தையினுடைய எடை அவ்வளவு அதிகம். அவங்க கேட்கிறாங்க,
இறைவா இந்த பிள்ளையை உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த பிள்ளை மட்டும் கிடையாது, இந்த பிள்ளைக்கு பிறக்க போறக்கூடிய சந்ததி இருக்கிறாங்களே, இந்த புள்ள என்னுடைய பேர புள்ள, கொள்ளு பேர புள்ள, அதை தாண்டி இப்படி இருக்கக்கூடிய எல்லா சந்ததிக்கும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து என்று சொன்னால் மின ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி வீசப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்கிறார். எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது இன்னைக்கு நம்ம கேட்டிருப்போமா? நான் சேலஞ்சாவே கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 1,00,000 முஸ்லீமை கூப்பிட்டு நீங்க ஒரு மேடையில நிப்பாட்டி, யாராவது ஒரு நபர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் தன் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது செய்த அந்த பிரார்த்தனையை யாராவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்டால், லட்சத்துல 10 பேர் இல்ல, 5 பேர் இல்ல, 2 பேர் இல்ல, ஒரு ஆள் கை தூக்குனாலே ஆச்சரியமா இல்லையாமா? யாராவது அப்படி செய்திருக்கிறோமா? நான் இதை குற்றமாக குத்தி காட்டுவதற்காக வேண்டி சொல்லவில்லை. நாம் எந்த அளவிற்கு ஈமானுடைய தேவையில இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. யாராவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? யாரெல்லாம் எனக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படின்னு துவா செய்யறோம், தப்பில்லை. அதுலயும் சில பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுத போகும்போது நோம்பு வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வர அவங்க சாம இருப்பான். எக்ஸாம் எழுத போகும்போது தொழுது வணங்கி அப்படியே பாத்தீங்கன்னா அல்லாஹினுடைய அந்த அருளை அனுபவிப்பதற்குனே பிறந்த புள்ள மாதிரி இருப்பான். அப்படி யாரா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. எக்ஸாமுக்குனே நோன்பு வைக்கிறது, எக்ஸாமுக்குனே தொழுகிறது. அதுக்குன்னு சில ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிள்ளையில வீட்டுல சொல்லி கொடுக்கறதானே, வாப்பா நீ போகும்போது ஒரு 10 ரூபா உண்டியல்ல போட்டு போயிரு, பள்ளியாச உண்டியல்ல, எல்லாம் உன்னை பாஸ் ஆக்கிடுவான். சரி, அதை வச்சாவது போடட்டுமேன்னு சொல்லுவாங்க. அவன் கரெக்டா கொண்டு போய் என்ன செய்வான், 10க்கு 20 ரூபாய் போட்டு போயிடுவான். அந்த மாதிரி இங்க கூட என்ன செய்யலாம், நிரப்பமா இருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பரீட்சையில பாஸ் ஆகணும், நம்ம தலையெழுத்து ஒழுங்கா இருக்கணும் உலகத்துல அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இபாதத்துகளை செய்கிறோமே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், என் புள்ள நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இல்ல விஷயம். என் புள்ளை ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாவல் பெற வேண்டும். குர்ஆன் வரும்போது சொல்றோமே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி, அந்த தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கு, அவனுடைய பாதிப்பு, அவனுடைய தாக்குதல், அது இல்லாம ஒரு மனுஷன் இருந்துட்டான்னு சொன்னா உலகத்துல எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் அவனை கெடுக்க முடியாது. அதான் விஷயம். ஷைத்தானுடைய பாதிப்பு இல்லாட்டி பிரச்சனை இல்லையப்பா, பயான தேவை இல்லையே, எல்லாரும் நம்ம வசமா அல்லான்னு போயிடலாமே. எப்பொழுது நமக்கு மார்க்க பிரச்சாரம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஷைத்தானுடைய தீங்குதல்கள் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவங்க அதான் துவா செய்யறாங்க, என் பிள்ளைக்கு ஷைத்தானுடைய தாக்குதல் இல்லாம பாதுகாத்து விடியாங்களா, என் பிள்ளையினுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து விடியாங்களா. எப்படிப்பட்ட துவான்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி துவா கேட்பதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இந்த மாதிரி துவாவை தனக்கு செய்து கொள்வதற்கு, நான் நல்லா இருக்கணும் என்று கேட்பதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய $1,000,000 கொஸ்டின். அப்படி யாரா இருக்கிறோமா? யாரா கேட்டிருக்கீங்களாப்பா? இல்ல. இன்ஷா அல்லாஹ் இனி வர்ற காலத்துல கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்கலாம். பிள்ளைங்களும் கேட்கணும், பெற்றோர்களும் உங்க பங்குக்கு நீங்களும் கேளுங்க. பிள்ளை பெருசாயிட்டாலும் கேளுங்க, இறைவா என்னுடைய பிள்ளையும் என்னுடைய பிள்ளையின் சந்ததியையும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். நீங்களும் கேளுங்க, இறைவா என்னை ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நீ பாதுகாத்து விடு இறைவா. கேளுங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க, அதிகாலை நேர தொழுகையில கேளுங்க, சஜிதாவுல கேளுங்க, சும்மா இருக்கும்போது துவா கையை தூக்கி கேளுங்க, தப்பில்லை. அப்படி கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார், அதை விட உங்களுக்கு ஒரு சொத்து உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பயப்பட தேவையில்லை. இல்ல பிள்ளைய பத்தி காலேஜுக்கு போனா பயப்படுற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது சூழ்நிலை. நம்ம பையன் போயிட்டான், உண்மையிலே பையனா வருவானா இல்ல ஆள் மாறிடுவானா? உள்ள போகுது, சரியாதான் போகுதா, நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றமே, அந்த பயம் வேண்டாம். பிள்ளைக்கு பின்னாடி எஸ்கார்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் வர போக வேண்டிய தேவை கிடையாது. எப்போ ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாவல் பெற்றால், ஈமானிய பிள்ளையாக நம்முடைய பிள்ளை வளர்ந்தால், இன்றைக்கு இருக்கிற நவீன கலாச்சாரத்தினுடைய தீங்குகள், அந்த தீங்கினுடைய தீ அல்ல, அதனுடைய சின்ன பொறி கூட நம் பிள்ளையின் மீது படாது. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஈமான் தான் ஒரு சேஃப்டி லேயர். அந்த லேயரை கரெக்டா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போட்டு வச்சிட்டீங்க,
அந்த வளையத்தை கடந்து வேற எதுவும் வர முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த பெண்மணி அந்த துவா கேட்டாங்க. அதற்கு அடுத்த வசனத்தில் 37வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய முறையில் அவர்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார். புள்ள நல்லா இருக்கணும்னு கேட்டாங்களே, அல்லாஹ் சொல்றான் அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனன், அழகிய முறையில் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்தெடுத்தார். வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா நபி கையில் அவர்களை பொறுப்பு ஒப்படைத்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கிறவரை அந்த தாயினுடைய துவாவெல்லாம் ஏத்துக்கிட்டான். அவங்களுக்கு பிறகு ஜக்கரியா நபி கையில் அல்லாஹ் ஒப்படைக்கிறான் இல்லையா? ஒப்படைச்சு அப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே இஸ்லாமிய பாதையிலேயே, ஈமானிய பாதையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடைகாத்து வைத்திருக்கிறார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சின்ன குழந்தையா இருக்கும் போது பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுறோமோ, அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் பிள்ளை பேர் வருகிற வரை அதையும் கடந்து கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீங்கின் பக்கம் அண்டாமல், ஷைத்தானுடைய சிந்தனை ஒட்டாமல், ஷைத்தானுடைய தாக்குதல்கள் இவர்களை தொடாமல் பார்த்துக் கொண்டான் என்று சொன்னால் அதற்கு ஆணி வேறு எது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் செய்த துவா தான். இதை விட வேற என்ன வேணும்னு நான் கேட்கிறேன் மறுமையில வெற்றி பெறுவதற்கு. அற்புதமான துவா. அதுக்கு தான் சொன்னேன், இந்த துவாவிற்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது, உலகத்தை எழுதி வச்சாலும் ஈடாகாது. அப்படிப்பட்ட துவா. இந்த துவாவை பெற்றோர்களும் செய்யுங்கள், பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதை முதல் செய்தியாக சொல்கிறேன். இரண்டாவது, இன்றைக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு சவாலை என்ன தெரியுமா? அதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையே நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரியாமல் இருப்பது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை எங்க இருக்கிறது தெரியுமா? குர்ஆன்ல தான் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஆன்மா, இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் குர்ஆனில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 3759 3760 2 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமின் அஹ்சனிக்கும் இலை, உங்கள்ல எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், எனக்கு ரொம்ப விருப்பமானவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. பெண்கள் பகுதியில் மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் எனக்கு ரொம்ப விருப்பமானவர் இவர் தான் சொல்லி. ஆண்கள் பகுதியில் சொல்லுங்கப்பா, யார சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சொல்லுங்கப்பா. இல்லையா? பெண்கள் பகுதியில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அபூபக்கர். ஆள கேட்கல, நான் ஹேபிச்சுவலா, அதாவது குணநலன் ரீதியாக கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் குணத்தை சொல்லி இருக்கிறாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னமின் அஹப்பிக்கும் இலை, உங்களில் எனக்கு ரொம்ப விருப்பமான நபர் யார் என்று சொன்னால் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் யார் குணத்தால் அழகிய முறையில் நடக்கிறீர்களோ, யார் நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காட்டுகிறார் பாருங்கள், இஸ்தக்ரஉ அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மின் அர்பஆ, மொத்தம் எத்தனை நபர்கள் தம்பிங்களாங்க? கவனியப்பா. குர்ஆனை நீங்கள் இத்தனை நபர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எத்தனைப்பா? 4. அதுல முதல் நபராக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மின் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். முதலாவது பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வசாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமையாக இருக்கிற சாலிம் என்கிற இளைஞர். மூன்றாவது தூதர் சொல்கிறார்கள், உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப் என்கிற சஹாபி. நான்காவதாக கடைசியாக சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் என்கிற சஹாபி. மொத்தம் எத்தனை பேர் சொன்னப்பா? சொல்லுங்க. 4. முதலாவது ஆள் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இரண்டாவது யாருங்கம்மா? அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை. மூன்றாவது யாரு? உபை இப்னு கஅப். நான்காவது யாருங்க? முஆத் இப்னு ஜபல். இந்த 4 பேரை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, 4 பேருமே இளமை பருவத்துல குர்ஆனை சரியாக தேர்ச்சி பெற்றவர்.
யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது குரானை நல்லா எடுத்து மனனம் செய்வது இன்றைக்கு அவ்வளவு தூரம் நமக்கு அந்நியப்பட்டு இருக்கிறது. சும்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம புள்ள ஒழுங்கா இருக்கணும், நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, இதுக்கு ஒன்னும் நீங்க செய்ய வேண்டாம், ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வர வேண்டாம். எளிமையான ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல உள்ள ஒரு வரி, இது அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தால் இந்த சபை பொருத்தமானது என்கிற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னிடமிருந்து வரும். யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து. ஃபமன் தபிஅ ஹுதாய், அந்த என்னுடைய வழிகாட்டுதலை யாராவது பின்பற்றி நடக்கிறீர்கள் என்று சொன்னால் வலா ஹௌஃபுன் அலைஹிம், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உள்ள நல்லா இருப்பானா நாசமா போயிடுவானா பயம் வருதா? பயப்பட வேண்டாம். எப்போ? ஃபமன் தபிஅ ஹுதாய், யார் என்னுடைய வழிகாட்டுதலை சரியாக கடைபிடிக்கிறார்களோ பயப்படவே தேவை. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எதுங்க? பேஸ்புக்கும் ட்விட்டருமா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எதுப்பா? பப்ஜி வீடியோ கேமுமா? எதுப்பா வழிகாட்டுதல் சொன்னா சொல்லுங்கப்பா. தொழுகை. அடிப்படையா சொல்லுங்க. ரெண்டு என்ன? ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். குர்ஆன் தொழுகைமா? தொழுகை என்பதே குர்ஆன் ஹதீஸுக்குள்ளதான் என்ன செய்யுது? அடங்குகிறது. அப்போ குர்ஆன் ஹதீஸை தான் சுருக்கமா அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய நேர்வழியை கடைபிடித்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுக்கு தானுங்க நம்ம தலையால் அடிக்கிறோம். சொல்லுங்க, இதுக்கு தானே முஸ்லீம் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். சாப்பாடு சாப்பிடறக்கா படைச்சான்? சிக்கன் ரைஸ் சாப்பிடறக்கா படைச்சான்? நீ நல்லா நடக்கணும்பா என்பதற்கு தானே படைச்சு வச்சான். அப்ப படைச்ச நோக்கத்தை மறந்து விட்டு நாம் எதற்கு வந்தோம் என்று பொருள் தெரியாமல் ஒரு மனிதன் அலைகிறான் என்று சொன்னார், இவனை விட அறிவிலி, இவனை விட முட்டாள் உலகத்துல வேறு யார் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறான் வேலைக்கு, போய் பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாராம். போய் அங்க வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட இன்டர்வியூல கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லு, நாங்க நிறைவேற்றுறோம். உன்னுடைய ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்கா? இருக்கு. என்ன ரிக்வஸ்ட்? அவர் சொல்லியிருக்காரு, தூங்கி எழுந்தோடனே சாப்பிடுவேன் எப்பவுமே, அதுக்கு மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க, சம்பளம் இல்லாம நான் வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கம்பெனிக்காரன் என்ன செஞ்சான், ஓகே உன்னுடைய டிமாண்டை நாங்க ஒப்புக்கிட்டோம், சென்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒண்ணு இருக்கு எனக்கு, வேற என்னப்பா? தூங்கி எழுந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டவன உடனே எனக்கு தூக்கம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எந்திரிக்கும் போதும் சாப்பிடுவேன், சாப்பிட்டு உடனே என்ன செஞ்சிருவேன், அல்லாஹு பிஸ்மிக அமுத்வாஹியான் தூங்கிடுவேன். ரெண்டுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுங்க, நான் வேலை பார்க்கிறேன். ரெண்டு இருந்தா வேலையை பார்க்க மாட்டேன் நீ, போ வீட்டுக்குன்னு திருப்பி என்ன செஞ்சாங்க, அடுத்த பிளைட்ல ஏத்தி அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு போனதே மறந்துட்டு இந்த மாதிரி ஏத்துக்கு மாத்தா பேசினான்னு சொன்னா இவனால பொழைக்க முடியுமா? பொழப்பு நடத்த முடியுமா? அது மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல முஸ்லீமா பிறந்த நாம எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால் இதை விட நஷ்டம் வேற எதுவுமே கிடையாதுப்பா. உண்மையில் நான் சொல்லுகிறேன், அழகாக அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தி விட்டான். உனக்கு இந்த ஹிதாயத்து தான், இந்த நேர்வழி தான் அடிப்படை. இது இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப அந்த புள்ளியிலிருந்து நான் துவங்குகிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய தன் தாயின் வார்ப்பாக இருந்தார்களோ, மரியமினுடைய தாயின் பிள்ளை, மரியமுடைய தாயின் பிள்ளைதான் அவர், எந்த விதமான ஒரு வார்ப்பையும் அச்சு பிசகவில்லை, அதுல எந்த விதமான வழிபிறல்கள் இல்லை என்று நிரூபிக்கிற அளவுக்கு உம்மா 16 அடி பாஞ்சா புள்ள 32 பாயிண்ட் சொல்ற மாதிரி உம்மாவினுடைய அந்த சாயலிலேயே பிள்ளை வந்திருக்கிறதே மரியம் என்கிற அற்புதமான குழந்தை. அது போல நம்முடைய பிள்ளை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, காசை கொடுக்கிறோமோ, படிப்பை கொடுக்கிறோமோ, சாப்பாட்டை கொடுக்கிறோமோ, பைக்கை கொடுக்கிறோமோ, போனை கொடுக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைக்கு இந்த வசனத்தை கொடுங்கள். பமன் தபிஅ ஹுதாய், யார் அல்லாஹ்வுடைய நேர்வழியை கடைபிடிக்கிறாரோ எந்த பிரச்சனையும். சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு தேதி 5வது தேதியில இருக்கிறோம். கடந்த காலம் நான் சொல்றேன், இப்ப நியூ இயர் கடந்து போச்சு இல்லையா? எத்தனை பசங்கப்பா நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணீங்க சொல்லுங்க? யார் இருக்கீங்களா? என்ன அமைதி மறுபடியும் இருக்காங்க எல்லாரும் இல்லையா? சரி, இந்த பக்கம் சொல்லுங்கம்மா. யாராவது ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புனீங்களா? ஹாப்பி நியூ இயர் 2025 நமக்கே அனுப்புறாங்க. என்ன இந்த மாதிரி இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்படி மார்க்கத்தை தெரியாத மக்கள் எவ்வளவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இஸ்லாத்தினுடைய சிந்தனை இந்த நவீன கலாச்சாரத்தில் நம்மை கட்டுப்படுத்தி நிறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தை பத்தி இதை விட அற்புதமான வசனம் உலகத்துல வேற எதுவும் இருக்காது.
நியூ இயர் கொண்டாடுறது கூடுமா கூடாதான்ற முதல் கேள்வி, அதுக்கப்புறம் நான் பதில சொல்றேன். சொல்லுங்கப்பா, கொண்டாடுறது கூடுமா கூடாதா? கூடாதா? ஏன் கூடாது சொல்லுப்பா. ரொம்ப போரிங்கா இருக்கா? அடுத்து அந்த பையன் சொல்லுங்க டீச்சர். ஓகே, ரைட் ரைட். அது வந்து அந்நிய கலாச்சாரம், அதனால பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து வேற யாரா சொல்றீங்களா? கடைசியில் என்ன சத்தமே வர மாட்டேது, ஏன் இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க? சொன்னால்களே தான் சொல்றாங்க, சொல்லாத பசங்க சொல்லுங்களப்பா. இந்த சேவ் டிஷர்ட் சொல்லுப்பா, நீதான் நியூ இயர் ஏன் கொண்டாடக்கூடாது? பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றினால் நாம் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகிவிடுவோம்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது கல்ச்சுரலா மட்டும் பிரச்சனை கிடையாது, அறிவு ரீதியாகவும் நம்முடைய சிந்தனை மழுங்கடிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். லாஸ்ல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி லாஸ்ல இருக்கிறாங்க? காலத்தை அல்லாஹ் ரிலேட் பண்ணி தான் சொல்லி காட்டான். எல்லாருமே நஷ்டத்துல தான் இருக்கிறான். உலகத்துல உள்ள பெரிய பெரிய டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். சில ஆட்களை மட்டும் அல்லாஹ் விதிவிலக்கு எடுத்து சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ. எப்படி பிரிக்கிறான் பாருங்க. நீ அந்த நஷ்டத்துல இருந்து இப்ப தப்பிச்சிருக்கீங்க. யாரு நியூ இயர் கொண்டாடுனீங்களா? இல்லதானே. ஏன் கொண்டாடவில்லை? எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட காரணத்தினால். அப்ப இந்த நவீன கலாச்சாரத்தில் இருந்து, இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற மடமையில் இருந்து, மௌட்டியத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவது ஈமான் மட்டும்தான். அதுக்குதான் தலைப்பு கரெக்டா கொடுத்திருக்காங்க. நவீன கலாச்சாரமும் நமது ஈமான். ஈமான் ஒன்றுதான் பாதுகாக்கும் நம்மை, ரெண்டெல்லாம் பாதுகாக்க மாட்டான். அவள அடுத்துதான். முதல்ல நமக்கு ஈமான் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமன், யார் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்கிறார்கள். இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஈமான புரிஞ்சுக்கிட்டு தொழுகணுமா இல்லையா? அந்த தொழுகை நோன்பு இபாதத்தையும் செய்கிறான். வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், தங்களுக்கு மத்தியில் சத்தியத்தையும் பொறுமையும் போதித்துக் கொள்கிறார்கள். பயான் பண்றோம்லப்பா, இதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்காம, எல்லாத்துக்கும் இந்த இன்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்து அதை செயல்படுத்தினானே ஆனால், இந்த கேட்டகரியில உள்ள மக்கள் மட்டும்தான் நஷ்டம் இல்லாம இருக்கிறாங்க. நம்மளத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். நமக்கு மட்டும்தான்ப்பா நஷ்டம் இல்ல. இது நான் வந்து ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக ரீதியாக மட்டும் சொல்லவில்லை, உலக ரீதியாகவும் சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்னமா அர்த்தம்? எவ்வளவு அற்புதமான பழமொழி. காலம் பொன் போன்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இவனுடைய வாழ்க்கையில 20-25 வருஷம் காலம்ன்றத தங்கம்னு நினைக்கிறான், பொண்ணுன்னு நினைக்கிறான். அது தொலைஞ்சு போயிட்டா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? உன் வீட்டுல இருந்து தங்கத்தை தூக்கிட்டு போயிட்டான்பா, வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்த 50 பவுன் நகை, மக கல்யாணத்துக்கு கொடுக்கலாம் வச்சிருந்தத நைட்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எந்த பைத்தியக்காரனாவது வெளியில வந்து வெடி போட்டு கொண்டாடுவாடா? அப்படிதானே சொல்றாங்க. டைம் இஸ் கோல்டுனா என்ன அர்த்தம்? காலம் பொன் போன்றது. காலம் என்பது தங்கத்தை போலன்னு சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை எவ்வளவுமா? பளிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க? அப்டேட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சொல்லுங்க பாய். அதுக்கு எங்களுக்கு வேலை இல்ல. சொல்லுங்க. 56,000 செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு வந்துருச்சு? 58, 59ல இருந்து 60 பக்கம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அந்த தங்கம் ஒரு பவுனே இவ்வளவு தூரம் போகுது. சில ஆளுக்கு வந்து வேடிக்கை பார்க்க முடியும், நகை கடைய கடக்குள்ள எல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுல சூழ்நிலை ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது. ஆனா எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லி காலம்தான் உனக்கு தங்கம் போல என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டு, வீட்டுக்குள்ள புகுந்து 50 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டா, ஒருத்தன் வெடி போட்டு கேக்கு வெட்டி, இதுலயும் கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு சொன்னா, முஸ்லீம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா நைட்டு 11:59 12 மணிக்கு கேசரி பண்ணி கொடுக்குறாங்க. முஸ்லீம் வீடுகள்ல ஸ்வீட் கேக் வாங்கி அனுப்புறா, வீட்டுக்குள்ள உட்காந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. உனக்கு என்ன நியூ இயர்? புத்தாண்டு பிறக்குதுன்னு சொன்னா சரி 2025 வந்துருச்சா ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்க. சில ஆளுக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா தேதி எழுதும் போது வியாபாரிகள் 24 எழுதிருக்கான். பாத்தீங்களா? ஒரு ஆள் செக்கு போடுறாரு,
2ஆம் தேதி செக்கு எழுதுறாரு, 1/2/2024 செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்படி இன்னும் அந்த ஞாபகம் மறதியில என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இது ஒரு புறம். நான் என்ன சொல்றேன்னா, அடையாளத்துக்காக வரலாற்றுக்காக குறித்துக் கொள்வது தவறல்ல. புத்தாண்டை நம்ம புறக்கணிக்கலாம் முடியாது. புத்தாண்டு கொண்டாட்டம் நமக்கு தேவை கிடையாது, புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்லி காட்டுகிறேன். அப்போ காலத்தை பொன் போன்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் இதுக்குள்ள அடங்கும் தான். யாராவது 20 வருஷம் அவனுக்கு வயசு போயிடுச்சுன்னு வைங்க, 20 வருஷ அளவுக்கு தங்கம் போயிடுச்சு, இவனுடைய அந்த சொத்து கழிந்து விட்டது என்று சொன்னால் எந்த புத்திசாலியாவது கேட்க விட்டுவானா? நீங்க அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வீட்டுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, இதுக்கு ஒப்பாரி வச்சு ஓன அழுகத்தான் செய்வானே ஒழிய யாராவது கொண்டாடுவானா? அதை விட மோசத்தினுடைய மோசம் தான் இந்த நியூ இயர் கொண்டாட்டம். இது இஸ்லாத்துல கூடுமா? இன்னும் நிறைய புரியாம நம்முடைய இளைய சமுதாயத்தில் விழுந்து கிடக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவது அல்லாஹ் சொன்னது போல இல்லல்லதீன ஆமனும், ஈமான் மட்டும்தான். இப்ப புரியுதா ஈமானினுடைய எஃபெக்ட்? இதுதான் ஈமானினுடைய சக்தி. ஈமானுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல் உன்னை தவறில் இருந்து தற்காப்பதற்கு உனக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் தேவையே கிடையாது. உனக்கு நீயே செக்யூரிட்டியா இருந்தது. கரெக்டா 5 வேளை தொழுகிறான் ஒரு பையன், ஒரு புள்ள கரெக்டா நோம்பு வைக்குது, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கமாவது குறைஞ்சது குர்ஆனை ஓதி விடுகிறார் என்று சொன்னால் இவனை பாதுகாப்பதற்கு வேற யாரும் தேவை கிடையாது. இவருக்கு நீங்க தனி எஸ்கார்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்துக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அவனை சும்மா விடுங்க, அவன் போக்கிலே விடுங்க, யாருக்கும் அவன் கெட்டு போக மாட்டான். இவனை கெடுப்பதற்கு எவனாவது வந்தால் அவனை வேண்டுமானால் இவன் திருத்துவானே ஒழிய அவன் வழியில இவன் கெட்டு போய் விட மாட்டான். எப்போ ஈமான் இந்த கலாச்சாரத்தில் நம்மிடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் நான் முதலில் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான காலகட்டத்தில் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்முடைய ஈமான் யார் போல இருக்க வேண்டும் தெரியுமா? இப்னு உமர்னு ஒரு சஹாபி இருந்தார், அந்த சஹாபி போல இருக்க வேண்டும். அந்த இப்னு உமர் என்கிற சஹாபி அவர் இளமை பருவத்தில் இருக்கிறாருப்பா. நல்ல கவனிங்க, உட்காருங்கப்பா, உட்காருங்க. எங்க போற? போயிட்டு சீக்கிரம் வாங்க. அப்போ இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது இப்னு உமர் அவங்க அழகா சொல்லி காட்டுறாங்க பாருங்க. பைத்தியல் மஸ்ஜித் கபுலா நன்கே, எனக்கு நிக்காஹ் ஆகுவதற்கு முன்பு வரை, திருமணம் முடிவதற்கு முன்பு வரை என்னுடைய வீடாக பள்ளிவாசல் தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டிலே பெரும்பாலும் தங்க மாட்டேன், பள்ளியில தான் இருப்பேன்னு சொல்லி காட்டுறாங்க. பள்ளியில உட்காந்து என்னப்பா செய்வாங்க சொல்லுங்க? கேம் விளையாடணுமா? சொல்லு. ஆண்ட்ராய்டு போனை எடுத்துட்டு பள்ளியில படுத்துக்கிட்டு போட்டி ஓட்டுக்கிட்டு உனக்கு ஒரு போனு எனக்கு ஒரு போனு போடுங்கிற விளையாட்ட அப்படின்னு அட்ரா அட்ரா குடுறா சுடுறா இப்படி விளையாடணும். இதுக்கு இந்த இடம் கட்டப்படலை. இதுக்கா பள்ளிவாசல மார்க்குங்க கட்டுங்கன்னு சொல்லி இருக்கிறது. வன்னல் மசாஜிதில் இல்லா ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹுக்குரியது, அல்லாஹுடன் வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு இப்னு உமர் வருகிறார். ஏன்? இந்த பள்ளிவாசல் தான் என்னுடைய தாய் வீடு என்று சொல்லுகிற அளவிற்கு நிற்கிறார் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் என்று பொருள். இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா பள்ளிவாசலோடு தொடர்போடு இப்னு உமர் போல வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் மிளிரும். ஈமான் மெருகேறி விட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற எந்த கலிசடைகள் பின்னாலும் நம்ம போக வேண்டிய அவசியம். எதுக்கு நான் இவ்வளவு தூரம் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் கவனமாக நான் பயன்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த சினிமா நடிகர்கள் போன்ற ஒரு கபடதாரிகள், மோசமானவனும் உலகத்துல எவனுமே கிடையாது, சும்மா இல்ல. எப்படி எல்லாம் பசங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறான். பொதுவா நான் சொல்றேன், இது அதாவது மதம் சார்ந்து கிடையாது. பொதுவா எல்லாத்தையும் எல்லா மதங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற சீர்கேடு எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் சினிமா படத்துல தான் துவங்குகிறது. ஃபேஷன் ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு படத்துல போட்டுருவாங்களா, உடனே நம்ம பையன் என்ன செய்வான், ஏதாவது இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசுனா நம்ம ஆட்களுக்கு என்ன செஞ்சா அது உண்மை நம்பிடுவாங்கல்ல. இது இந்திய மக்கள்கிட்ட உள்ள பலகீனம். ஒவ்வொரு நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பலகீனம் இருக்கு. படிச்சவங்க அங்க மேலை நாட்டுல இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, அங்க அவனை நம்ப வைக்கணும்னு சொன்னா இதுதான் உண்மையானது, இதுதான் உலகத்துல கல்ச்சர், இதுதான்ப்பா மாடர்ன் அப்படின்னு சொன்னா அவன் நம்பிடுவான். இங்கு உள்ளவனுக்கு என்ன செய்யறான், இதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்றான். ஃபேஷனுக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இதை விட குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியாதுங்க.
அதாவது இன்னைக்கு ஒரு ஆள்பா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், என்ன செய்யறாரு, அங்கிருந்து கீழ இருந்து மேல வர்றாரு. வரும்போது கைகி சட்டை ஊத்திட்டு நல்லா கரெக்டா நார்மலான பர்சனா வர்றாரு. வர்றவர் என்ன பண்றாப்புல, மேலே ஏறி வர்றதுக்குள்ள முட்டி கால் இருக்குல்ல, அங்க இப்படி கத்திரி வச்சு கிழிச்சுக்கிட்டார். கை கிட்ட இப்படி கிழிச்சுக்கிட்டு ட்ரெஸ் அங்கங்க கிழிச்ச மாதிரி தொங்குகிறது. புரியுதா? இப்படி ஒரு ஆள் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்க, இவரை பார்த்து என்னமா சொல்லுவீங்க? கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? வைத்தியம், வேற லூசு, ஏர்வாடிக்கு வண்டியை ரெடி பண்ணுங்க, என்னடா எங்கடா போயிட்டு வந்தா, நாய் கடிச்ச மாதிரி வர்றான், இதெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? சரி, இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. இவனுக்கு பேரு பைத்தியம், லூசு, முட்டாள் என்னமோ சொல்றோம். இதே நல்ல கவனியப்பா, பசங்களுக்கு தான் முக்கியமானது. ஒரு ஆள் என்ன பண்றாப்புல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காப்புல. புரியுதா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு முட்டி கிட்ட கிழிச்சு விட்டுருக்கான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தொடை கிட்ட கிழிச்சிருக்கான், கை கிட்ட கிழிச்சிருக்கான், பாக்கெட்ல கிழிஞ்சு ஒரு மாதிரி ராப்பிச்சக்கார மாதிரி தொங்குது. இவன் என்ன செய்யறான், மேல ஏறி வர்றான்னு வச்சுங்களேன். இவனை பாக்குறோம், ரோட்ல ஒரு பையன் இதே மாதிரி சினாரியோல ஒரு காட்சி முகத்துல நடந்து போகிறான். அவனுக்கு பேர் என்னமா? இப்ப புரியுதா பேசணும்னா என்னன்னு? உங்க தலைவர் நல்ல முளகாரிக்கிறான்னு அர்த்தம். அதாவது அவன் வந்துங்க, நீ நல்ல ட்ரெஸ் வச்சு எத்தனை நாளைக்கு போடுவ? ஒரு வருஷம் போட்டுருவையில. உன்னை வச்சு ட்ரிபிள் வருமானம் அவன் பார்க்க வேணாமா? உன்னை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை 100 ரூபாய் அவன் தந்து சம்பாதிக்கிறதுக்கு உன்ட்ட வருஷத்துல 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னால எப்போ இந்த பேஷன்றதை நீ உண்மை நம்பணும். இதான்ப்பா பேஷன். கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டோட பேஷன் நம்பணும். இப்படி பைத்தியகாரத்தனத்தை நம்ம மூளைக்குள்ள புகுத்தி எப்படி கொண்டு வரான் தெரியுமா? இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, கடைகள்ல நல்ல ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த சட்டை இருக்கு பாருங்க, இது வந்து பாலிஸ்டர். இந்த சட்டை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 400 ரூபாய்க்கு நீங்க நல்லா எடுத்துடலாம்னு சொன்னா, இல்ல நல்ல காட்டன்ல எடுத்துக்கங்க, ஸ்டிச்சிங்லாம் கரெக்டா இருக்க மாதிரி, ஓட்ட உடசல்லாம் இல்லாத மாதிரி நல்ல சட்டை 600 ரூபா. கிழிஞ்ச சட்டை எவ்வளவு தெரியுமா? 900 ரூபா. இன்னங்கடா இது. அது கேட்டா சொல்றான், இதுக்கு என்னப்பா வித்தியாசம் பாய்? அது ஃபேஷன் பாய், கிழிஞ்ச சட்டை. இது என்னப்பா? இது அவுட் ஆஃப் ஃபேஷன் பாய். எனக்கு அவுட் ஆஃப் ஃபேஷனை கொடுப்பா, வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கிறது. பேண்ட்டும் இந்த கன்றாவியை தான் பண்ணி வச்சிருக்காங்க. முடி வெட்டுறதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். நாங்க சின்ன பிள்ளைகள எல்லாம் இந்த பாக்ஸ் இந்த கன்றாவி எல்லாம் கிடையாது. அப்போ வந்து போலீஸ் கட்டிங் மட்டும்தான். சில பேர் என்ன செய்வானோ, ஆர்வ கோளாறுல முடி வெட்டுறவர்கிட்ட போயிட்டு, அண்ணா அண்ணா எனக்கு போலீஸ் கட்டிங் வெட்டி கொடுங்க, இந்த கிராப் வெட்டுவாங்க பாருங்க கரைச்சி, அந்த மாதிரி வெட்டி விட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அம்மா வாப்பா என்ன செய்வாரு, காலை பிடிச்சி இழுத்துருவாரு. இப்படி காலை பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு போய் வாடா முறை அப்படின்னு தரன்னு சலூன் கடைக்கு இழுத்துட்டு போய் அவன்கிட்ட சலூன் காட்ட சண்டை போடுவார். இவனுக்கு ஏன் இப்படி வெட்டி விட்டீங்க? இவன் தான் வெட்ட சொன்னான். அவன் சொன்னா நீ வெட்டிருவீங்களா? அடிய மொட்டைய கரைச்சு மழை மொட்டையை அடிச்சு உம்ராக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து நிற்போம், அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போறாரு. இது ஒரு காலம். இன்னைக்கு என்ன நடக்குது? உம்மா வாப்பாவே பிள்ளைய கொண்டு போய் சலூன் கடையில உட்கார வச்சு நான் பாக்குறேன், என் பையனுக்கு ஒன் சைடு பாக்ஸ் போடுங்க. இது என்னடா இது பாக்ஸ்? அதாவது பாக்ஸ் போட்டுக்கிட்டு எப்படி வராங்கன்றீங்க? ஒன் சைடு பாக்ஸ். இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா வெட்ட மாதிரி தெரியுதுங்கம்மா, இந்த பக்கம் இருந்து பார்த்தா வெட்டாத மாதிரி தெரியுது. இது ஃபேஷன். இன்னொருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தலையில இங்க இருந்து ஒரு மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். கோடு. இது என்னப்பா? இது கோடு பாய், லைன் கிராஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறான். பரீட்சையில பாஸ் பண்றானா இல்லையோ, லைன் கிராஸ் பண்றானா. இன்னொரு பையன் வந்து நிக்கிறான், அவன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம்பளை பையன் மாதிரி இருக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னா பொம்பளை பையன் மாதிரி இருக்கு. அதாவது இங்க இருந்து முடி நல்ல கரெக்டா வாக எடுத்து சீவி இருக்காங்க, ஓர வாக எடுத்து. சைட்ல பாத்தீங்கன்னா ஜடை வச்சிருக்கான். இது என்னப்பா? டைல் பாய். என்னங்கடா இது? இப்படிலாம் இருந்தாங்கன்னா இவங்களை யாரால காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? இந்த அசிங்கத்தில இருந்து, இந்த கேவலத்தில இருந்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சித்தாந்தம் எது? ஈமான் மட்டும் தானங்க. ஈமான் இல்லாட்டி எப்படி இருக்கும்? நமக்கு என்ன தேவையா? உங்களை வச்சு உட்கார வச்சு பயான் பண்ண நீங்க கேட்கணும்னு அவசியமா? நமக்கு தான் தேவையா? நிர்வாகத்துக்கு என்ன தேவை? அல்லாஹ் சொல்வது போல, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்களை தவிர என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா இல்லையா? அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நல்ல கவனிங்க, இன்றைக்கு நவீன கலாச்சாரத்துல நான் சொன்னது 2 விஷயம் மட்டும்தான். இந்த பேண்ட் சட்டையா இருக்கட்டும், தலைமுடி வெட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி எண்ணற்ற அனாச்சாரங்கள் வந்தாலும் நீ ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்க, இஸ்லாம் சொன்னதுபடி இது இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்லையா வேண்டாம், எனக்கு தூக்கி போட்டு போயிருங்க.
குரான 4 இளைஞர்களிடம் இருந்து இஸ்லாம் எடுக்க சொன்னது. அப்துல்லாஹ் இப்னு உமர் என்கிற ஒரு இளைஞர், அவர்தான் பள்ளிவாசலே கதி என்று கிடந்தார். இன்னைக்கு நம்ம குரானை ஓதுறோமே, இந்த குரானை நம்ம கையில பத்திரமாக கொண்டு வந்து அழுங்காமல், சிரத்தை இல்லாமல், சிரமம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தது ஸெய்த் பின் சாபித் என்கிற ஒரு இளைஞர் தான். அவங்க செஞ்ச ஒரு உழைப்புல 100% நம்ம செய்ய வேணாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒரு சேர இந்த சபையில் இருக்கிறது அற்புதமான சபை, இது பொருத்தமான சபை என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, ஓ அன்புசக்கும் வாஹலீக்கும் நாரா, நீங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போனா அது பத்தாது, அது நல்லது கிடையாது. நீங்களும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ல, அதைத்தான சஹாபாக்கள் செஞ்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் ஏன் இவ்வளவு உருகி உருகி பிள்ளையினுடைய வாழ்க்கை குறித்து துவா செய்தார்கள் என்று சொன்னால், அந்த துவா தான் நல்லா வைக்கும். பிள்ளைக்கு ஹலால் ஹராம சின்ன வயசுலயே சொல்லி கொடுங்க. நீங்களும் ஹலால் ஹராம தெரிஞ்சுக்கங்கப்பா. இப்ப நான் ஒவ்வொன்னா கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பட்டாசு வெடிக்கலாமா கூடாதா? துப்பாக்கி சுடலாமா? சுடக்கூடாது. பிறந்த நாள் கொண்டாடலாமா? பிறந்த நாள் கொண்டாடுற கேட்க விடுறானே, உமா அப்பாட்ட கேட்டு அழுவீங்களா? இல்ல. மொபைல் வாங்கி கொடுங்க, நான் கேம் விளையாடணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அழுத மாதிரி யாராவது அழுவீங்களா? இல்ல. இது சொல்றது கிடையாது. இது நீங்கள் ஏற்கிற ஒரு சங்கல்பம், ஒரு உறுதி என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், உண்மையில் நான் சொல்லி காட்டுகிறேன். இந்த ஒரு சிந்தனை நமக்கு எப்படி வர வேண்டும் தெரியுமா? பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று சொன்னால் அது சும்மா கூடாதுன்னு நினைக்க கூடாது. அது மார்க்க அடிப்படையில் ஹராம். பட்டாசு வெடிக்க கூடாது. ஏன்? மார்க்க அடிப்படையில் ஹராம். அதான் காரணம். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, இது நுணுக்கமான விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் எதை தவறு என்று சொல்லி இருக்கிறதோ, எதை தீமை என்று சொல்லி இருக்கிறதோ, அது கண்டிப்பா மனித குலத்திற்கு தீங்கு என்று பொருள். நீங்க ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். துப்பாக்கி சுடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்றாங்க, சினிமாக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் கூடாதா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு புரியலப்பா, நான் செஞ்சுக்கிறேன், அப்படி வரவே வராதிங்க. நீங்க அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தவறு என்று சொல்லிவிட்டால், கூடாது என்று சொல்லிவிட்டால், அது மனித குலத்திற்கு பேர் அபாயம் என்று பொருள். சாட்டா முடிஞ்சு. சொல்ற புரியுதா? இஸ்லாம் ஒண்ணு கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நீங்க அதுக்குள்ள போய் டெப்தா இறங்கவே வேணாம். கூடாதுன்னு சொன்னா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனை இஸ்லாம் கூடாது என்று சொன்ன காரியத்தை நம்ம எடுத்து செய்தோமே ஆனால், ஹராத்தை நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால், அதிலிருந்து மீளுவதற்கு நாமே நினைத்தாலும் முடியாது. இதான் உண்மை. ஒருத்தன் குடிக்கு அடிமை ஆயிட்டான், போதைக்கு அடிமை ஆயிட்டான், அதுல என்ட்ரி மட்டும் தான் ஈஸி, எக்ஸிட் கிடையவே கிடையாது. உள்ள போகதான் முடியும். ஒன்ஸ் போனான்னு சொன்னா போனவன் போன வந்தா அது ஒன்னே தான். வெளியே வர முடியுமா? வர முடியாது என்று சொன்னால் நீ போகாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனைத்தையுமே சரியாக சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறது. லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன உபதேசத்தை கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய அருமை மகனே, உன் முகத்தை மக்களை விட்டு நீ திருப்பி கொண்டு நடக்காது. ஆணவ பிடிச்ச மாதிரி இருக்காது, பண்பா நட, அன்பாக நடந்து கொள். ஒலா தம்ஷிபில் ஆர்லி மரஹா, நீ பூமியில ஆணவத்துடன் நடக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த உபதேசங்களை ஹலால் ஹராம் என்று பிரித்து சொல்லுங்கள். கடைசியா அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தைமா, 1ஆம் கிளாஸ் படிக்கிற 5-6 வயசு புள்ள. அந்த புள்ள ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க, ஆடல் பாடல் நடத்தணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் அதுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியல. பாப்பாட்ட கேக்குது, இப்படி கூப்பிடுறாங்க, நான் போகலாமான்னு கேக்குது. போலாமா போக கூடாதாப்பா? டான்ஸ் கச்சேரி போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றோம். சும்மா சொல்லல, அடிச்சு பயமுறுத்தல, அதை பயங்காட்டி எல்லாம் வைக்கல. இங்க வாமா, அப்படி இருக்கக்கூடாது, இது மார்க் அடிப்படையில ஹராம் சொல்லியாச்சு. உள்ள போயிடுச்சு. பேரண்ட்ஸ்ல கேட்டுதானே பேர் எடுப்பாங்க, பேரண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இது நடந்த சம்பவம். எவ்வளவு மார்க்கம் மிராக்கலா ஒரு அற்புதமா இருக்குன்னு நீங்க பாருங்க. ஈமான் தான் காப்பாற்றும் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். இந்த புள்ள சரின்னு போன புள்ள அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி ஒரு ஆடிஷன் வச்சு அதுக்கு டான்ஸ் கச்சேரிக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த புள்ள மாட்டேன்னு சொல்லிடுச்சு. வீட்டுல சொல்லுது, உங்கள்கிட்ட கேட்காமலே நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா?
இதை நம்ம செஞ்சோம் சொன்னா ஹராம்னு நீங்க அன்னைக்கு எனக்கு சொன்னீங்க, ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான்னு சொன்னீங்க இல்லமா, அதனால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு அற்புதம், அதிசயம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தீமையை விட்டு விலகும் பொழுது பயங்காட்டி அடிச்சு ஒடிச்சு வைப்பது அது ஒரு வகை, அதை மட்டும் செய்ய வேண்டாம். இது செய்தால் ஹராம் என்று சொல்லுங்க. 5 வயசு பிள்ளைக்கு என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கிச்சு. இதை விட உலகத்துல வேற ஏதாவது வேணுமான்னு நான் கேட்கிறேன். ஒரு தகப்பனுக்கு இஸ்லாமிய அடிப்படையில தன்னுடைய பிள்ளை வளர்க்கணும்னு நினைச்ச தகப்பனுக்கு ஆத்ம திருப்தி இதிலே கிடைச்சு. எதுவுமே தேவையில்லை, பிள்ளைய பத்தி பயப்படவே தேவையில்லை. தனக்குத்தானே அது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டதே. துப்பாக்கி வெடிக்கிறான் ஊர்ல உள்ள எல்லாரும், அதே மாதிரி அந்த பிள்ளையினுடைய சின்ன பையன் தம்பி அவன் துப்பாக்கி வேண்டான்னு சொல்றான். எனக்கு வேண்டாம்னா வெடிக்கவே இல்லை, பயந்துகிட்டு சொல்லல, அடிப்பாங்க பயந்துகிட்டு சொல்லல. இது மார்க்கத்துல ஹராம். இதான் புள்ள, இப்படிதான் வேணும். இதைத்தான் லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு கடத்தினார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் தன்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபர்களுமே தன்னுடைய குழந்தைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை பெற்றோர்கள் மானமாக பதிய வைத்துக் கொண்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் அதை தங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக செய்த துவா, அதை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். இறைவா, அந்த தூக்கி எறியப்பட்ட, சபிக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் சேர்த்து உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்களே, அதுதான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கிற மறுமை சார்ந்த அக்கறை என்பதை புரிந்து கொண்டு, அதே போல பெற்றோர்களும் அந்த துவாவை அன்றாடம் நீங்கள் செய்யுங்கள். அந்த துவாவினுடைய செயல் வடிவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள். நீங்களும் அந்த துவாவை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் சொல்லுகிற அந்த நல் வழிகாட்டுதல்களுக்கு இணங்கி இஸ்லாமிய வழியில் நடந்து இன்றைய நவீன கலாச்சாரம் என்கிற பெயரில் உங்களை வைத்து பணம் பார்ப்பதற்கு, உங்களை வைத்து சம்பாதிப்பதற்கு, உங்களையே அறிவற்றவர்களாக மாற்றுவதற்கு சினிமா நடிகர்கள், பெரும் கார்ப்பரேட் வியாபாரிகள், அரசியல்வாதிகள் என்று அனைவரும் சேர்ந்து நம் மீது நடத்துகிற இந்த பொருளாதார பசியினால் ஏற்படுகிற தாக்குதல்களில் இருந்து தப்பிப்பதற்கு ஈமான் மட்டுமே தீர்வு. இந்த நவீன கலாச்சாரத்தில் ஈமானை தனக்குள் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு, மரியமினுடைய தாய் சொன்னது போல, லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னது போல, இப்னு உமர் போல குரானை யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த 4 முத்தான சஹாபாக்கள் போல நாம் வாழலாம். அப்படி வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.